எழுந்து நிற்க வேண்டுகிறோம். முதுநிலை மனநல மருத்துவர் உயர் திரு சி. ராமசுப்பிரமணியம் ஐயா அவர்களையும், நகர காவல் ஆணையர் திருமதி காமினி IPS அம்மையார் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். வேண்டும் பணிவாய் விளங்கும் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் உளவியல் துறை தலைவரும் மகிழ்ச்சி நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளருமான முனைவர் வி. வித்யா அம்மையார் உணர்வோடு பணியை சேவையாய் செய்து வரும் தமிழ்நாடு காவல்படை தலைவர், காவல்துறை தலைமை இயக்குனர் திரு சங்கர் ஜெய்வால் இருந்தச்சே சீரும் சிறப்புமாய் செய் என்று எங்களை அறிவுறுத்தி வழிநடத்துவது மட்டுமல்லாமல் அங்கனமே வாழ்ந்து நிகழ்த்தி கொண்டிருக்கிறது என்று தங்களுடைய மனநிலையை தெரிவித்தார்கள். அப்பொழுதுதான் சைனாவில் இருந்து ஒரு ஆராய்ச்சி கட்டுரை வருகிறது. கோவிட் என்பது பறவைகளால் பரவுவது அல்ல என்று உறுதியாக கூறியிருந்தார்கள். இது போன்று ஒவ்வொரு செயலும் நான் எடுத்துக்கொண்ட முடிவினால் தான் நாம் மாற்றப்படுகிறேன் என்ற குறிக்கோளை நாம் அறிந்து கொண்டோம். இன்று இங்கே வந்திருக்கும் என்னுடைய காவல்துறை நண்பர்கள் தெளிவாக மகிழ்ச்சியாக எங்களுடன் பழக வேண்டும். இங்கே இருக்கும் மாணவர்கள் உங்களுடைய மாணவர்கள், இங்கே இருக்கும் ஆசிரியர்கள் உங்களுடைய நண்பர்கள், இந்த பல்கலைக்கழகம் உங்களுடைய பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்தும் போது மகாத்மா காந்தி சொன்ன அதே அறிவுரை நமக்கு நினைவுக்கு வந்து, நாங்கள் உயர்கல்விக்காக பணத்திற்காக மட்டும் இங்கே படிக்க வரவில்லை, உங்களையும் சேர்த்து நாங்கள் முன்னேற்றுவோம் என்று உறுதி கூறுகிறோம். ஒரு துணைவேந்தர் எங்கள் ஆசிரியர் பெருமக்களுடன் சேர்ந்து எங்களிடம் இருக்கும் மருத்துவமனை அருமையாக செயல்படும் ஒரு மருத்துவமனை. நீங்கள் எங்கு சென்றாலும் பல்கலைக்கழக மருத்துவமனை அங்கே இருக்கும் மாணவர்களுக்கு மட்டும் என்ற நிலைமையை மாற்றி, எனக்கு சுற்றி இருக்கும் கிராமங்கள் தான் முக்கியம், என்னுடைய சமுதாய மக்கள், என்னுடைய கிராம மக்கள், அவர்களுக்கும் ஃப்ரீயாக இலவசமாக நீங்கள் மருத்துவ உதவி வழங்க வேண்டும் என்ற கேட்டுக்கொண்டதற்கு இணங்க என்னுடைய 6 மருத்துவர்களும் இரவு பகல் இல்லாமல் அங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுபோல எங்களுடைய விடுதி, எங்களுடைய அந்த கெஸ்ட் ஹவுஸ் போன்ற அமைப்புகள் 96 ரூம் கொண்ட ஒரு விடுதி, அந்த கெஸ்ட் ஹவுஸ், அதை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த துறை ராமசுப்பிரமணியம் அவர்களுடன் இணைந்து ஒரு சரியான ஒரு ஹாஸ்பிட்டல் போன்ற ஒரு நிலைமையை உருவாக்கி அங்கு முதல் உதவி அழைத்து, அதற்கு மீறி போய் நாம் போகச் செல்வோமானால் அதை நம்மளுடைய கவர்மெண்ட் ஆசிரியரிடம் கொடுப்போம் என்ற உறுதி எடுத்திருக்கின்றோம். ஆகவே இந்த பல்கலைக்கழகம் உங்களுக்கெல்லாம் தெரியும், உலகத்திலேயே மகிழ்ச்சியாக எந்த ஒரு செயல்பாடிலும் வீணாகாமல் இருக்கும் ஒரு நாடு பின்லாந்து. அந்த பின்லாந்து போல இந்த மகிழ்ச்சி புரோகிராம் எங்களுடைய காவல்துறை, மத்திய காவல்துறையை மாற்றும் என்று உறுதி கூறி, நான் மட்டுமல்ல, எங்கள் ஆசிரியர்கள் மட்டுமல்ல, என்னுடன் இணைந்து மத்துறை என்னுடைய இங்கே இருக்கும் அத்தனை உறுப்பினர்களும், ஏன் மாணவர்களும் உங்களுடன் இணைந்து இந்த செயலை சிறப்பாக செயல்படுத்தி கொடுப்பார்கள். கிராமத்திற்கு சென்று அங்கே காவல்துறை நண்பர்கள் இருக்கும் குடும்பத்திற்கு, அவருடைய குழந்தைகளுக்கு ஏதாவது செய்ய வேண்டும். ஏனென்றால் இன்று நாங்கள் ஒரு 2 வாரங்களுக்கு முன் ஜம்முவிலே இது போன்று மத்திய அரசினால் நடத்தப்படும் ஒரு விழா, இன்று சைக்காலஜியை கம்பல்சரி சப்ஜெக்டாக மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். NCCயை கொண்டு வந்தது போல சைக்காலஜி ஒரு பாடமாக இந்த பல்கலைக்கழகத்திற்கு வரும்.
ஏதோ பாடம் மட்டும் படிப்பதற்கு மட்டும் அல்லாமல் அதை நாங்கள் காவல்துறையை சார்ந்த குடும்பங்களுக்கும் கொண்டு செல்வோம் என்ற உறுதியுடன் விதை விதைப்போம் அல்ல நலம் விதைப்போம் என்ற ஒரு அருமையான நிலவை கொண்டு வருவோம் என்று அதை உங்களுக்கு உறுதி கூறி விடைபெறலாம் என்று எண்ணுகின்றேன். அதனுடைய சிறப்பு நிகழ்ச்சியை with us. Again I am telling that we are your friends, we are your family members, we are always associated. காவல்துறையில் பணிபுரியும் காவலர்களுக்கு மட்டுமல்லாமல் அவர்கள் குடும்பத்தினர்களுக்கும் ஏதேனும் சைக்கோசோஷியல் ப்ராப்ளம்ஸ் இருந்த பிரச்சனைகளுக்கு நாங்கள் தீர்வளிக்க காத்து கொண்டிருக்கிறோம். இது தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் சார்பாக உங்களுக்கு நம்முடைய காவல்துறை தலைமை இயக்குனர் அவர்கள் காவலர்கள் மற்றும் அதிகாரிகளின் குறைகளை கண்டறிந்து அதை நிவர்த்தி செய்ய அரசாங்கத்தின் மூலம் பல்வேறு திட்டங்களை துவக்கி வைத்து கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு பகுதியாக இன்றைக்கு மகிழ்ச்சி புரோகிராம் இன்றைக்கு திருவாரூர் மாவட்டத்தில் துவக்கி இருப்பது நம்முடைய திருவாரூர் மாவட்டத்தின் காவல்துறைக்கு மிக பெருமை. மாவட்ட காவல்துறை சார்பாக என்னுடைய நன்றிகளை ஐயா அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல காவல்துறை தலைமை இயக்குனரின் நலவாழ்வு திட்டங்களை பார்க்கும் பொழுது எனக்கு வள்ளுவரின் ஒரு குறள் ஞாபகம் வருகிறது. நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் அப்படின்று திருவள்ளுவர் கூறியிருப்பார். ஒரு மருத்துவர் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று நோயை கண்டறிந்து காரணத்தை தெரிந்து நோய் தீர்க்கும் வழிகளை அறிந்து மருத்துவம் செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லியிருப்பார். அதுபோல நம்முடைய காவல்துறை தலைமை இயக்குனர் அவர்கள் காவல்துறைக்கே உரித்தான பிரச்சனைகளான மன அழுத்தம், பல்வேறு நோய்க்கு உள்ளவர்கள், தற்கொலை எண்ணம் உள்ளவர்கள், குடும்ப பிரச்சனை, குடிப்பழக்கம் போன்ற பிரச்சனைகளை தீர்வு காண்பதற்காக இந்த ஒரு நிகழ்வாக இந்த மகிழ்ச்சி போன்ற பல நலவாழ்வு திட்டங்களை தீட்டி காவல் விமர்சனம் பண்ணிக்கலாம். ஆனால் குறிப்பிட்ட இந்த வருஷம் நான் சொன்னவங்களுக்கு முதல்ல கடந்த 7 மாதம் ஜூலை வரை மரணத்தில் காரணம் பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் பாதிக்கிறது அந்த பிரச்சனை இல்லை. ஆனால் அப்போ கூட இல் ஹெல்த் உடம்பு சரியில்லைனாலுன்னா 66 பேர், தவிர கேன்சர்னால 7 பேர், ஹார்ட் அட்டாக்னா 26 பேர், ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது, அதை விட்டுலாம். ஆனால் குறிப்பிட்ட பார்க்குற விஷயம்னா சுசைட்ஸ், தற்கொலை 165 இந்த வருஷம் 28 பேர் நம்ம காவலர்கள் அதிகாரிகள் செல்லு அவங்க தற்கொலை பண்ணியிருக்காங்க. இது இன்னைக்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுல ஏற்கனவே நம்ம NCRB நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுல per lakh population suicide rate நம்ம கண்ட்ரியில மேக்சிமம் தமிழ்நாடு இருக்கு. முதல்ல கேரளா இருந்தது, தமிழ்நாடு அது மாதிரி போயிட்டு இருந்தது. அப்புறம் ஸ்டடி பண்ணி பார்த்தோம். சரி, ஓகே, இங்க இருக்கிறது நம்ம காவல்துறை போலீஸ் ஃபோர்ஸ் துறையில் எப்படி இருக்கு, இது வெளியே சொல்ற விஷயம் கிடையாது. நம்ம பார்த்தீங்கன்னா
அதில் இன்னொரு ஃபேக்டர் என்னன்னா, நம்ம மொத்த பாப்புலேஷன் பார்க்கும்போது, பொதுமக்கள் பொதுஜனங்கள் பார்க்கும்போது எல்லா வயசு பார்க்குறோம். எல்லா வயசுல ஒரு 12 வயசு 13 வயசு கேசஸ் வருது, தற்கொலை கேசஸ் வருது. 70 வயசுல தற்கொலை கேசஸ் வருது. துறையில 20 வயசுல 60 வயசு வந்து பார்க்கும். அது ஒரு கம்மியாக பிராக்கெட். இந்த கம்மியாக பிராக்கெட்ல கூட பர் லேக் டெத் பை சூசைட் நமக்கு டபுள் இருக்கு. எவ்வளவு நம்ம தமிழ்நாட்டில் பொதுவான சூசைட் ரேட் இருக்கு, அதுக்கு டபுள் சூசைட் ரேட் காவல்துறையில் இருக்கு. இது ஒரு பெரிய ஒரு வேதனையோட விஷயம். நம்ம இதை பத்தி என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம், என்ன காலத்தில் நடக்குது, ஒரு கேஸுக்கு போக முடியலையா. ஆனால் பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே காவலர்களுக்கு ஒரு நலம், அந்த வெல்பீயிங் ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கோம். அதில் குறிப்பிட்ட இந்த சுசைட் ஐடியேஷன், அது மாதிரி தற்கொலை ஐடியா இருந்தாலும் அந்த மாதிரி சில நேரத்தில் அவங்க எவாலுவேட் பண்ணுறாங்க. வெல்பீயிங் ப்ரோக்ராம் பண்ணிட்டு ஐடென்டிஃபை பண்ணிட்டு அவங்களுக்கு தேவையான கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. அதில் திரும்பி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்து நம்ம மாதத்தில் சரி அப்படி இருந்தாலும் அவங்களுக்கு கொடுத்த கவுன்சிலிங் நடந்திருக்கு. அப்போ கூட சில கேசஸ் வந்திருக்கு. நமக்கு தெரியும் அவங்களுக்கு ஒரு சொசைட்டி ஐடியேஷன் இருக்கு, நாங்கள் கவுன்சிலிங் கொடுத்துருக்கோம். அப்போ கூட ஒரு அன்பார்ச்சுனேட் விஷயம் இல்லை, ஆனால் தற்கொலை நடந்திருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒரு ஏதாவது இடத்துல கை விட்டுற மாதிரி இருக்கு. நம்ம பார்க்கணும் தெரியும், கை விட்டுறோம். உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தெரியுது, எனக்கு எந்த மாதிரி ஒரு நான் நடிச்சேன் இந்த மாதிரி இருக்கு. ஸோ ஒரு 3-4 வருஷம் முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். சரி நீங்கள் வெல்பீயிங் ப்ரோக்ராம் நடத்துறீங்க, ஒரு 3 நாள் கூப்பிட்டு ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. அதில் கூட இல்லை, நம்ம தொடர்ந்து இந்த விஷயத்தில் நம்ம ஏதாவது செயல்பாட்டு எடுக்கணும், இல்லைன்னா அது கை விட்ட மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த மகிழ்ச்சி ப்ரோக்ராம் வந்தது. அப்புறம் போக போக பார்த்தா சென்னையில் ஆரம்பித்தோம். சென்னையில் ஆரம்பிக்கும் போதே ஒரு பொதுவான ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் நம்ம உள்ளே கூட. நாங்களே என்ன நினைப்போம், சரி இவங்க என்ன சொல்றாங்க, நமக்கு வயிற்று பிடிச்சிருக்கா, அதுக்கு நாங்கள் மட்டும் போகணுமா அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு, அந்த மாதிரி டேபு மாதிரி இருந்தது. பட் போக 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 நிறைய கேசஸ் பார்த்துட்டு நிறைய பேர் வந்தாங்க. அது வாலண்டியர் ப்ரோக்ராம், ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம் யாருக்கு. நீங்கள் வந்தாலும்னா வந்துட்டு கவுன்சிலிங் ட்ரீட்மெண்ட் எடுத்துடலாம். அப்புறம் கிட்டத்தட்ட நம்ம 1000 பேர், இப்போ ஜாஸ்தி ஆயிடுச்சு, 1000 பேர்ல பார்க்கும்போது ஒரு 600 பேர் வந்தாங்க. சில பேர் வராம இருந்தாங்க, நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அதுல ஒரு 100 பேர் டோட்டல் அவங்களுக்கு ஹெல்ப் கிடைச்சிருக்கு. ஒரு சக்சஸ்ஃபுல் ஹெல்ப், ஒரு வாழ்க்கை மாறின மாதிரி, ஒரு பாதை போயிட்டு பாதை சுத்தமா மாறிட்டு திரும்பி வர மாதிரி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ அதை நம்ம நினைச்சோம், சரி 10% இருந்தாலும் முயற்சி பண்ணிட்டு இருப்போம் ஜாஸ்தி கொண்டு வரதுக்கு. பட் 10% விட்டுருக்கு, 1% இருந்தாலும் கூட தான் நாங்கள் இந்த ப்ரோக்ராம் வேற இடத்துக்கு நடப்போம். அதெல்லாம் முடிவு பண்ணோம். அதை முடிவு பண்ணிட்டு முதல்ல அதில் என்ன பண்ணோம், முக்கியமான நமக்கு ஒரு சின்ன விஷயம் இருக்கு, ஒப்பந்தம் பேசிக்கலாம். அதை பற்றி ஒன்றுங்கிறது நமக்கு அல்கோஹால் பொறுத்தபடி ஒரு அடிக்ஷன். அன்பார்ச்சுனேட்லி அந்த அடிக்ஷன் இருக்கு. நமக்கு டிஎஸ்ஆர் ரொம்ப தெரியுது, நிறைய அங்கே பிரச்சனை ஆயிடுச்சு, இங்கே பிரச்சனை ஆயிடுச்சு, மதுபோதை. ஸோ அதை ஒரு இருக்கும்போது அதுக்காக ஒரு கவுன்சிலிங் தவிர உங்களுக்கு ஒரு டீஅடிக்ஷன் ப்ரோக்ராம், ரீஹாபிலிட்டேஷன் ப்ரோக்ராம் தேவைக்கும். ஸோ நாங்கள் முதல்ல 6 மாதம் பிரைவேட் ஃபண்டில் நடத்தினோம் அங்கே சென்னை சிட்டியில். அப்புறம் கவர்மெண்ட்டை கூட்டி போய் காட்டும் போது நம்ம மாண்பு முதலமைச்சர் அவங்க இந்த ப்ரோக்ராம் வரவேற்று சொல்லிட்டு சென்னையிலே ஃபண்டிங் கொடுத்தாங்க 2 வருஷத்துக்கு. டீஅடிக்ஷன் ஃபண்டிங் எப்படின்னா டிடிகே சென்டர்ல ஒரு ஆளுக்கு 60,000 ரூபாய் அதை ஃபண்டிங் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு நிறைய பேர் ட்ரீட்டட் தெம் ஆல்சோ அங்கே. அதே மாடல்ல சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங், இண்டிவிஜுவல் ஃபேமிலி கவுன்சிலிங் தேவைப்படுது. இப்போ நம்ம ஒரு இண்டிவிஜுவல் கூட பார்க்க முடியாது. நீங்க இண்டிவிஜுவல் இருக்கீங்க, உங்களுக்கு ஃபேமிலி இருக்கு, உங்க ஒர்க் என்வாயர்மெண்ட் இருக்கு, எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இண்டிவிஜுவல் கவுன்சிலிங், தனிப்பட்ட கவுன்சிலிங், ஃபேமிலி குடும்ப கவுன்சிலிங், குரூப் கவுன்சிலிங். இப்போ நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம், இல் ஹெல்த்னால அவங்களோட டிப்ரெஷனில் போயிடுவாங்க.
ஸோ அவங்க சேர்த்துட்டு கொண்டு வந்துட்டு ஒரு குரூப் கவுன்சிலிங், அவங்களுடைய பியர் குரூப் கவுன்சிலிங் பிளஸ் இங்க தேவைப்பட்டாங்க அந்த மனநலம் பாதிக்கும் போது அடிக்ஷன் கொடுத்தபடி உடம்பு பாதிக்கிறது. அதனால தான் அவங்களுக்கு தனியாக ஒரு டி அடிக்ஷன் ப்ரோக்ராம் ஃபார் அதில் ஃபிசிக்கல் பார்ட் வருது, மெடிக்கேஷனில் வருது. அதை நம்ம கொண்டு வந்தோம் இந்த நிகழ்ச்சி நிறைய. இதே அடுத்த நம்ம ஆனரபிள் சிஎம்க்கு சொல்லும் போது அவங்க உடனே சென்னைக்கு 2 வருஷம் கூட ஃபண்ட் செக்ஷன் பண்ணாங்க. அப்புறம் நம்ம நினைச்சோம் சென்னையில் அவுட்ரீச் ஆரம்பிச்சோம். சரி, ஒரு யாருக்கு தேவைப்பட்டாலும் ஹெல்ப் லைன் இருக்காங்க உங்களுக்கு, அங்கே நம்ம எல்லா குடியிருப்புகள் எல்லா எங்கெங்கே நம்மளுடைய வீடு இருக்கு, காவலரோட வீடு வசதி இருக்கு, அங்கே போயிட்டு இதை போட்டோம். நிறைய கால்ஸ் வந்தது. கால்ஸ் முக்கியமாக வைஃபில் வந்து உளுந்து கூப்பிட்டாங்க, அந்த மாதிரி இருந்தது கூட. அவங்க கூப்பிடலையே, பாதிக்கப்பட்டாங்க கூப்பிட்டாங்க, வைஃப் கூப்பிட்டு ஹெல்ப்லாம் கேட்டாங்க. அப்புறம் நம்ம சரி நீங்கள் வர முடியலன்னா ஃபோன்லேயே கவுன்சிலிங் கொடுப்போம். ப்ளஸ் நம்ம சைடில் ஒரு வாலண்டியர்ஸ் இருக்கிறாங்க, அந்த பேச்சுலர் ஆஃப் சோஷியல் ஒர்க், மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் வாலண்டியர் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. அவங்க போயிட்டு அந்த வீட்டுக்கு போயிட்டு கவுன்சிலிங் ஆரம்பிச்சோம். ஸோ இது ஒரு நல்ல ரிசல்ட் வரும்போது நம்ம மீதி பேருக்கு என்ன செய்யலாம், சென்னையில எல்லாம் வர முடியாது. ஸோ மதுரையிலே சென்ட்ரல் ஜோன், இங்கே மதுரையில டாக்டர் சிஆர்எஸ் இடம் கொடுத்தாங்க நமக்கு. பிளஸ் இங்கே திருவாரூர்ல யூனிவர்சிட்டி நம்ம ஒரு நன்றி சொல்லணும் ப்ரொஃபஸர் அவங்க டீமுக்கு, ஒரு கைத்தட்டலாம் அவங்களுக்கு. இதுக்காக நான் போயிட்டு பார்த்தேன், அவங்க இப்போ சென்டர் கொடுக்குறாங்க கெஸ்ட் ஹவுஸ்ல ஒரு ஃபுல் ஃப்ளோர் கொடுத்துருக்காங்க. இந்த கவுன்சிலிங் இதை பண்ணுறதுக்கு 13 ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே டி அடிக்ஷன் ஃபெசிலிட்டிக்கு ஆஸ்பத்திரி கூட தேவையில்லை, அங்கே ஒரு நர்சிங் சென்டர் வச்சுட்டு தேவைப்பட்ட மெடிசன் வசதி வச்சுட்டு அங்கே 13 ரூம்ஸ் டெவலப்மெண்ட் ஃபெசிலிட்டி பண்ணியிருக்காங்க. ஸோ 26 பேர் எப்போ நினைச்சாலும் நம்ம டி அடிக்ஷன் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயில மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இதே இடம் பார்த்துட்டு நம்ம ஆரம்பிச்சிட்டோம். முதல்ல நம்ம இந்த பிரைவேட் ஃபண்ட்ஸில் பண்ணிக்கலாம், இதுக்கு என்ன ஃபண்ட்ஸில் டைம் ஆகும். ஆனால் அகைன் மறுபடியும் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் இந்த பட்ஜெட்ல அவங்க 30 lakhs for 1 year for திருவாரூர், 30 lakhs for மதுரை சாங்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம கவர்மெண்ட் செலவுல தான் இந்த ப்ரோக்ராம் இருக்கும். இந்த மாதிரி கண்ட்ரி விட்டுறீங்க, கண்ட்ரின்னா நம்ம ஸ்டேட் புதுசு இருக்கோம், பேராமிலிட்டரி ஃபோர்ஸஸ்ல இந்த ப்ரோக்ராம் கிடையாது. அவங்க காவலர் நடந்துருக்காங்க. ஸோ தமிழ்நாடு ஒரு பயணிகள் இருக்கு. இதே இப்போ ஒரு சின்ன விஷயம் இருக்கு, சரி நாங்கள் சொல்றோம் செய்யறோம், பட் இதை எப்படி பயன்படுத்தலாம்? ஸோ அதுக்காக நம்ம இன்னைக்கு கூப்பிடுறதுக்கு சில நிறைய பேர் கூப்பிட்டுருக்கோம். அதை அவங்க தெளிப்படுத்துறதுக்கு வீதியில் தகவல் தெளிப்படுத்தலாம். முதல்ல ஒரு 20 வருஷம் முன்னாடி பார்த்தீங்களான்னா ஒரு ஆளுக்கு பிபி இருந்தாலும் நம்ம கேட்டோம்னா சொல்லுவாங்க எனக்கு பிபி கிடையாது. எனக்கு அவருக்கு பயம் இருக்கு. அவர் சொல்லிட்டாங்க எனக்கு பிபி இருக்குன்னா மீதி பேர் நோயாளி இவருக்கு உடம்பு சரியில்லை நினைப்பாங்க. இன்னைக்கு இதுல என்ன சொல்றாங்க, அவங்க பிபி இருக்கு, சிலருக்கு மற்ற சாப்பிட்டு இருக்கோம், பொதுவான ஆயிடுச்சு. அதே மாதிரி கொஞ்சம் மனநலம் பாதிக்கும் போது நம்ம ஒரு ஹெல்ப் கேட்கும் போது கொஞ்சம் யோசிக்கிறோம், கொஞ்சம் தயங்குறோம், கொஞ்சம் டிலே பண்றோம் ஹெல்ப் கேட்கறதுக்கு. எப்படி நமக்கு உடம்பு பாதிக்குது, நாங்க டக்குன்னு ஒரு சின்ன காய்ச்சல் வந்தாலும் உடம்பு டக்குன்னு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், மாத்திரை வாங்குறோம், அதை சாப்பிட பண்றோம். ஆனால் நமக்கு மென்டல் இஷ்யூஸ் வரும்போது பெரிய விஷயம் என்னன்னா, நம்ம டாக்டர் சொன்னார இந்த சர்வே பண்ணும்போது வெல்பீங்ல 1/3 33% பெரிய ஒரு எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா அவங்க சிம்டம்ஸ் இருக்கு, ஏதாவது எல்லாம் கேட்கும். நீங்க இப்போ பாத்தீங்கன்னா இப்போ பெரிய செலிபிரிட்டிஸ் சொல்றாங்க, முதல்ல நான் சொல்ல மாட்டேன் இந்த மாதிரி செலிபிரிட்டி சொல்றாங்க, ஆமா நீங்க டிப்ரெஷன் வந்து சொல்றாங்க, நீங்க பேப்பர் படிச்சுட்டு பாத்தீங்கன்னா. ஸோ மனநல பாதிக்கும் போது நம்மள கொஞ்சம் அந்த மாதிரி யோசிக்கூடாது. கட்டாயம் நம்ம ஹெல்ப் கேட்கணும். தேவையில்லை நீங்க ஹெல்ப் கேட்கவே வந்துடலாம். உங்க ஃபேமிலியில யார் உங்களுக்கு தெரிஞ்ச ஆள், விசுவாசமான ஆள், கொஞ்சம் கம்பீரமான ஆள், அவங்ககிட்ட போயிட்டு சொல்லாத மாதிரி விஷயம் இருக்கு இல்லையா. அவங்க யார் ஒரு நல்ல ஃப்ரெண்ட், கம்பேனியன், ஹஸ்பண்ட், வைஃப் யார் இருந்தாலும் டெஃபினட்டா நீங்க இதை ஷேர் பண்ணணும். அதற்காக தேவைப்பட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். நீங்க சென்டர்ல வந்துட்டு ட்ரீட்மெண்ட் கிடையாது. என்ன பொறுத்தபடியே முதல்ல நமக்கு யோசனை வரணும்னா இதே கூட ஒரு சின்ன ஒரு இல்னஸ் மாதிரி பாதிக்கிறது, உடம்பு பாதிக்கிறது, அது மனநல பாதிக்கிறது. நம்ம அதை பற்றியே டெஃபினட்டா ஒரு உதவி கேட்கலாம், ஹெல்ப் கேட்கலாம். இன்ஸ்டிடியூஷனல் ஹெல்ப் இருந்தாலும் நல்லா இருக்கும்.
எதுக்காக ஒரு விஷயத்தில் இப்போ ஒரு டாக்டர் இருப்பாங்க, நம்ம எதுல சொல்ற நல்ல டாக்டர்னா அவர் 10,000 கேஸ் பார்த்துருப்பாரு மாதிரி இருக்குன்னு. ஸோ அடுத்த கேஸ் வரும்போது அவர் தெரியும் அவருக்கு இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும். நமக்கு தான் முதல் வாட்டி வந்திருக்க இந்த மாதிரி சிம்டம்ஸ், அவரை 10 வாட்டி பார்த்துட்டு இருக்கிறது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவருக்கு. இப்போ நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல எப்படி பார்க்கணும், அந்த ஆளுனா அவர் பதில் வருவார். பட் நீங்க என்ன அந்த மாதிரி 10 கேஸ் பார்த்துருக்கீங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், இது எப்படி செய்யணும் என்ன செய்யணும் டைரக்ட் எடுத்து நீங்க அதை முடிக்கிறீங்க. ஸோ இன்ஸ்டிடியூஷனல் ஹேப்பி வரும்போது அதில் சைக்கலாஜிக்கல் கவுன்சிலர்ஸ் யார் ட்ரைனிங் எடுத்திருக்காங்க அவங்களுக்கு தெரியறதை பற்றி அவங்களுடைய ஹெல்ப் எடுத்தால் நல்லா இருக்கும். பாதி விஷயத்தில் உடனே நம்ம எஸ்பெஷலி சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட்ல மருந்துக்கு போகக்கூடாது. அதுக்கு மருந்துக்கு போனீங்கன்னா அதை ஸ்லோவாக ஒரு நம்ம அது மருந்து சாப்பிட்டு இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் வருது, ஒரு டாலரன்ஸ் வருது, ஒரு அதை பற்றி அடிக்ஷன் வருது. ஸோ கவுன்சிலிங் ரொம்ப முக்கியம், ஹேண்ட்லிங் ஆஃப் த ஒரு பர்சன் ரொம்ப முக்கியம். அதுக்கு இங்கே 4 கவுன்சிலர் இருக்காங்க. தேவைப்பட்டாங்கன்னா டெஃபினெட்லி மெடிகேஷன் ஆல்சோ அவங்க கொடுப்பாங்க. ரெண்டாவது விஷயம் நம்ம யோசிக்கிறோம், சரி நாங்கள் வரோம், ஆனால் என்ன ஆகுது சில டைம்ல ஸ்டேஷன்ல ரைடர் இருப்பான், நம்ம இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ இருப்பாங்க, அவங்களுக்கு என்னப்பா நீ டெய்லி கவுன்சிலிங் போயிட்டு இருக்க வேலையார பார்ப்பான். இதை கொஞ்சம் நீங்க யோசிக்கலாம், இதுக்கான நம்ம வீட்டில் நடந்தால் எப்படி இருக்கும். ஸோ முதல்ல அவர் வாலண்டியர் வராரு ஒரு ஆள். இப்போ நான் சொன்ன உங்களுக்கு 1000 பேர்ல 100 பேர் தான் சுத்தமா திசை மாதிரி ஒரு வந்துட்டாங்க, மீதி பேருக்கு நல்ல ஒரு லாபம் இருக்கு. பட் 100 people 100% ரிசல்ட். ஸோ ஒவ்வொரு ஆளும் ரிசல்ட் வந்தாங்க எப்படி இருக்கும் யோசிப்பாருங்க. ஸோ இதை திரும்பி நம்ம ஐஜி வெல்ஃபேர் ஐஜி சென்ட்ரல் இருந்தாலும் அவங்க வீடியோ பர்சன்ஸ் வச்சு முக்கியமாக ரைட்டர்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட் ரைட்டர்ஸ் அவங்களுக்கு ஒன்ஸ் நம்ம இன்டர்வியூ பண்ணியாச்சு அவங்க வாலண்டியர் வராங்க, அவங்க தூரத்தில் வருவாங்க சென்ட்ரல் ஜோன், அவங்களுக்கு கொஞ்சம் வரதுக்கு அலோவ் பண்ணணும், பாஸ்போர்ட் கொடுத்துடணும், சில டைம் ஆகும். அதை கொஞ்சம் நம்ம டாலரன்ஸ் பார்த்துக்கலாம், இது ரொம்ப முக்கியம். எதுக்காக நம்ம 2 வருடத்துல போயிட்டு வரதியாப்பா நம்ம அது திரும்பி போகிற மாதிரி கூடாது. இது 2 விஷயம் நம்ம பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னா ஓரளவுக்கு நம்ம ப்ரோக்ராம் சக்சஸ், அதுக்கு ஒரு பார்க்கலாம் எப்படி என்ன வருது எப்படி வருது. இது தவிர இன்னைக்கு வைஸ் சான்சலர் ப்ரொஃபஸர் கிருஷ்ணன் அவங்க ஒரு ஹோல்சம் ஹோலிஸ்டிக் ப்ரோக்ராம் கூட சொல்லியிருக்காங்க. அதில் அவங்க பாதி சொன்னாங்க, பாதி விஷயம் இருக்குன்னா குடும்பம் சொன்னாங்க. பட் குடும்பத்தில் கவுன்சிலிங் கொடுத்தபடியே கவுன்சிலிங் ஆஃப் எஜுகேஷன், கேரியர், ஜாப் நிறைய விஷயம் இருக்குது அதில். ஸோ தேவைப்பட்டாலும் ஒரு ஹெல்ப் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. நீங்கள் இதை ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இங்கே ஆரம்பிக்கிறோம், வேற எங்கே இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன் லெவலில் ஆரம்பிக்கலையா. நாங்கள் ஒரு வச்சிருக்கோம் எஸ்பெஷலி ஃபார் உமன், ஒரு டிஜி யூஎஸ் ஆகிய ஒரு கேரியர் கவுன்சிலில் வச்சிருக்கோம். பட் மொத்தமாக அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்யலையே. ஸோ இங்கே பண்ணி பார்ப்போம் எப்படி வருது, அதுக்கு ஏற்றாப்ப நம்ம ஃபாலோவில் இருந்தாலும் இன்னும் இந்த வேறு இடத்துல நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்புறம் இன்னொரு சின்ன வேண்டுகோள் இருக்கு, நம்ம அதிகாரிகள் எல்லாம் ஐஜி வெல்ஃபேர் டாக்டர் சிஆர்எஸ் கூட இப்போ வெஸ்ட் ஜோன் பார்க்க இருக்கு. ஸோ முடிஞ்ச வரை கொஞ்சம் வெஸ்ட் ஜோன் போய் கமிஷனர் பேசிட்டு நான் நீங்களே போயிட்டு பார்த்துட்டு முடிஞ்சானே அங்கே இதே மாதிரி ஒரு டைப் பண்ணிட்டு வேஸ்ட்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஓரளவுக்கு நான் சென்டர் ஆகிடும். ஸோ வி வில் பி ஏபிள் டு கவர் அப் வெல். எல்லாரும் சொன்னாங்க சார் நீங்கள் இங்கே போகிறது இல்லை, டிஜிபி டூர் போக முடியாது, இதுக்காக சென்னையில் எத்தனை விஷயம் இருக்கும். ஸோ நீங்கள் போன வாரம் தஞ்சாவூர் போயிட்டு வந்தீங்களா, திரும்பி திருவாரூர் போகிறீங்க, அவங்க பார்த்துருவாங்க ஐஜிஎல்ல. நான் சொன்ன நிகழ்ச்சி கூட நான் தான் போயிட்டு வருவேன் சொல்லிட்டு மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.